வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. பராசக்தி, சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா, சேட்டன் மற்றும் பலர் நடித்து ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களின் இசையில் சுதா கோங்கரா இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. டான் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன? 1960களில் நடந்த இந்தி எதிர்ப்புக்கான போராட்டம் தான். அது எந்த அளவுக்கு மாணவர்களால் உச்சநிலைக்கு கொண்டு போச்சு, எவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு, தமிழகம் எந்த அளவுக்கு சரிவை சந்திச்சுது, பெரும் பஞ்சத்துக்கு இடையிலும் மக்கள் மொழி மேலே எவ்வளோ பற்றா இருந்தாங்க, அதுக்காக அவங்க உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தாங்க. அதனால தமிழகத்துக்கு நடந்த நன்மை என்ன அப்படின்றது தான் ஒரு வரலாறு இந்த படம் திரையில நம்மளுக்கு காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ முதல்ல எனக்கு இந்த படத்தில் பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் அப்படின்னு வரும்போது அந்த படத்தை மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த எமோஷனல் கனெக்ட், அந்த ரைட்டிங் அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக பிசுங்கினா கூட அது சினிமாத்தனமாக ஆகிடும். அப்போ மக்கள்கிட்ட அது கண்டிப்பாக போய் சேராது. இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது அந்த ரைட்டிங். குறிப்பாக இரண்டாம் பாதியில் மாணவர்களிடையே ஏற்படுற ஒரு எழுச்சி, ஒரு பெரும் கிளர்ச்சியாக மாறி பெரும் போராட்டத்துக்கு முன்மொழியுது. அதுக்கப்புறம் அது எப்படி மற்ற மாநிலங்கள்லையும் பரவுது, மற்ற மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் மொழியை பார்க்காம அது ஒரு உணர்வாக பார்த்து எப்படி கை கூக்குறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத காட்டின விதம் நல்லா இருந்தது. ஸோ முதல்ல இந்த திரைக்கதை அமைத்தல் இரண்டாம் பாதி ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ். ஒரு படத்தில் ஹீரோயிசம் பண்ணணும் ஹீரோ அப்படின்னா அந்த ஹீரோயிசம் பண்ண அலோவ் பண்ண வேண்டியது, அந்த ஹீரோயிசத்தை நம்மளால் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டியது வில்லத்தனம். அந்த வில்லனம் இல்லை அப்படின்னா, வில்லத்தனம் சரியாக அமையலைன்னா அந்த ஹீரோ என்ன பண்ணாலும் அளவித்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த படத்தில் அந்த வில்லத்தனம் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லணும். அதுக்கு காரணம் ரவிமோகனோட நடிப்பு. முதல் காட்சியிலிருந்தே அவர் என்ன விதமான ஒரு கதாபாத்திரம் பண்ண போறாரு, எந்த விதமான ஒரு எதிர்ப்பு மனநிலையை நம்மளுக்கு உருவாக்க போறாரு, ஸோ அவர் ஹீரோ இல்லை வில்லன் அப்படின்றத நமக்கு புரிய வச்சுறாரு. டுவோர்ட்ஸ் த எண்டு வரைக்கும், அந்த முடிவு வரைக்குமே அதுலேருந்து கொஞ்சம் கூட பிசுக்காம, எங்கேயுமே ஒரு நல்ல அந்த ஹீரோக்கான ஒரு நல்ல விஷயம் எங்கேயுமே தெரியாம, ரொம்ப கொடூரமான கிட்டத்தட்ட ஒரு ஹிட்லர் மாதிரி அந்த டைம்லையும் இந்த டைம்லையும் உள்ள மத்திய சர்க்காரோட முகமாக காட்டக்கூடிய அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாத ஒரு மனிதர் அப்படின்றதால ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக அந்த வில்லத்தனத்தை முறியடிக்கிற ஒரு ஹீரோவா எஸ்கே. அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் யோசிக்காம, எனக்கு இதெல்லாம் வரும், இப்படிலாம் நான் பண்ணலாம், இதெல்லாம் சிறப்பாக பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்காம, இந்த கேரக்டருக்கு என்ன வேணும், அந்த செலியன்ற கதாபாத்திரத்துக்கு அவன் எவ்வளோ உயிர்ப்போட இருக்கணும், அந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ உயிர்ப்போட செயல்பட்டு அந்த கதாபாத்திரம் உயிர்ப்பிக்கா இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு எஸ்கேவோட 25. அந்த படம் ஒரு 25வது படம் அப்படின்னு வரும்போது அந்த படம் அவருக்கு ஒரு சிறப்பு படமாக அமைஞ்சிருக்கு. மற்ற கதாபாத்திரங்களான அதர்வாவாக இருக்கட்டும், ஸ்ரீலீலாவாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்துக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சிறப்பாக கொடுத்துருந்தாங்க. மற்ற கதாபாத்திரங்களுமே சின்ன சின்ன கேரக்டராக இருந்தாலும் சிறப்பாக இருந்தது. முக்கியமாக சேத்தன், நம்ம அண்ணாதுரையா அறிஞர் அண்ணா அவர்களின் கதாபாத்திரமாக வந்திருந்தது நல்லாவே இருந்ததுன்னு சொன்னோம். நிறைய இடங்கள்ல அண்ணாதுரையை வழக்கமே இல்லை, மீன் அப்படி அவரை ஒரு பத்திரிகைகளில் கூட பார்த்து முகம் பாதிக்காத இந்த தலைமுறையினருக்கு சேத்தன் ஒரு அண்ணாதுரையா இனிமே தென்படுவார்ன்றது தான் என்னோட கருத்து. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நடிப்பை செயல்பட்டு இருந்தார். ஸோ ஓவராலாக ரெண்டாவது எனக்கு பிடிச்சது இந்த படத்தோட கேரக்டர்ஸ். மூணாவது இந்த படத்தோட சோல், உயிர் நாடி இசை. பொதுவாக இந்த படத்தில் பாடல்கள் எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை இந்த படத்தோட. பட் இந்த படத்தோட பின்னணி இசை ஒரு பெரும் பலம்னு சொல்லணும். முக்கியமாக நிறைய இடங்களில் நம்மளை எமோஷனலாக கனெக்ட் வைக்கக்கூடிய அளவுக்கு இசையாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் அந்த உணர்ச்சி பெருகக்கூடிய அந்த கூஸ்பம்ஸ் மூமெண்ட் கொடுக்குற இசையாக இருக்கட்டும், நம்மளுக்கு கனெக்ட் ஆனதுக்கு ரீசன் இசை. அதை எலிவேட் பண்ணி கொடுத்த விதம், அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த காலத்தில் நம்ம இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே அப்படின்றத நம்ம தோண வைக்கிறதுக்கான ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துகிற விதம் இசை. அந்த இசை மிகப்பெரிய பங்காற்று இருக்குன்னு சொல்லணும். நாலாவது இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க்ஸ். 1960களில் நடக்கிறதுக்கான அந்த ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே சிறப்பாக இருந்தது. அடுத்து எடிட்டிங் நல்லா இருந்தது, பெருசாக குறைகள் சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா இருந்தது. ஸோ எது இந்த படத்தில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் சிறப்பாக பண்ணியிருந்தா இன்னும் இந்த படம் ஒரு பேசு பொருளாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்துனா, இது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம். அப்போது என்ன இதோட வரலாறு எல்லாம் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. படம் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இது சொல்லப்பட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இதோட வரலாறு என்னன்றது அரசியல் பரசலாவது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு வரும்போது சிவகார்த்தியனோட ஒரு ஜோடி வேணும், ஒரு கம்பேனியன் வேணும், அவங்க காதல் பாடல்கள் வேணும், காதல் காட்சிகள் வேணும்னா யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இந்த படத்தில் பெரிய தொய்வாக இருந்தது அதுதான். முதல் பாதியில் இன்ட்ரோவுக்கு அப்புறம் எடுத்த உடனே கதைக்குள்ளே போனது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக பார்த்தா, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சர்க்கிள் ஆகி காதல் காட்சிகள், காதல் பாடல்கள் அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத கிரிஞ்சாக்கி, அதுலேயும் ஒரு டெபியூ மூவி ஸ்ரீலீலாக்கு அவங்கள இன்னுமே நல்லா காட்டியிருக்கலாமோன்னு தான் தோணுச்சு. அவங்கள ஆரம்ப நிலையில் நம்மளை பார்க்குறப்பவே அந்த கேரக்டர் மேலே ஒரு கியூட்னஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருந்து, அதுக்கப்புறம் இரண்டாம் பாதியில் அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் எலிவேட் ஆகி கிளைமேக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அந்த போர்ஷன், அந்த காதல் காட்சிகள், காதல் பாடல்கள், அது எல்லாமே ரொம்பவுமே தேவையில்லாத ஒரு ஆணியாக தான் எனக்கு தோணுச்சு. அதுவும் முதல் பாதியில் இன்டர்வல் அப்படி ஒரு இன்டர்வல் கொடுத்து இரண்டாம் பாதி ஆரம்பிக்கிறப்பே ஒரு பாடலோட காதல் பாடல், அதுவும் அப்படியே ரொம்ப ஆக்சுவலாக இன்டர்வல் போயிட்டு வந்தவனுக்கெல்லாம் இன்னுமே டயர்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்தது. பட் அந்த போர்ஷன் எதுக்கு, அந்த ரைட்டிங் எதுக்கு,
ஒரு கதையை நீங்கள் சொல்ல முற்படுறீங்க. அந்த கதையில் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட போகுது, ஏகப்பட்ட சர்வைகள் சந்திக்க போகிறாங்க, மாணவர்கள் போராட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட படம் பார்க்க வந்தோன்னே ஆரம்பத்திலேயே அடித்து உட்கார வைக்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ அது அனாவசியமானதோ அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு. ரெண்டாவது, இந்த படத்தில் ஏகப்பட்ட கட்ஸ் இருந்தது சென்சார் போர்டு மூலமா. அதையும் தாண்டி இந்த படத்தில் மாணவர்கள் போராட்டம் அப்படின்றது தான் மெயின் கான்செப்டாக இருந்தது. அதையும் தாண்டி சில இடங்களில் கட்சிகளோட செயல்பாடுகள், கட்சிகளோட இன்வால்மெண்ட் எல்லாம் காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அது பெருசாக தெரியலனா கூட அதை வந்து காட்ட முயற்சி பண்ணதே நான் தப்புன்னு தோணும். இது வந்து எந்த கட்சியுமே கிரெடிட் எடுத்துக்க முடியாத ஒரு போராட்டம். அது வந்து சுயம்புவா மாணவர்களுக்கு இடையில ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு அது பெரும் போராட்டமாக வெடிச்சு இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைக்கு அவங்களோட போராட்டமும் அந்த போராட்டத்தில் பலியானவர்களின் உயிர் தியாகமும் தான் காரணம் ஒழிய இது எந்த கட்சியுமே காரணம் கிடையாது. இது வந்து தமிழர்களோட வெற்றி, தமிழ் மாணவர்களோட வெற்றி, அவர்களோட உயிர் தியாகத்துக்கான வெற்றி. இதில் எந்த கட்சியுமே கிரெடிட் தர முடியாது. ஆனால் அந்த தியாகத்துக்கும் அந்த போராட்டத்துக்கும் ஒரு பரிசா இது எதுலுமே சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சிக்கு தான் அந்த தடவை மக்கள் வந்து வெற்றியை கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் அது வெற்றி பயன்படுத்தி இந்திக்கு வந்து எதிராக அவங்க ஏதாவது தமிழை வந்து காப்பாற்றுறதுக்கும் தமிழை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. இன்னைக்குமே 60 வருஷம் ஆனும். அந்த 1965 நடந்த போராட்டம் கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. இன்னுமே இந்த போராட்டம் தொடர்ந்து செயல்பட்டு தான் இருக்கு. ஹிந்திக்கு எதிராக தமிழ் வந்து இன்னுமே போராடிட்டு தான் இருக்கு. அந்த சூழ்நிலையில தான் இருக்கு. ஸோ அது வந்து முழுசா வெற்றி அடைஞ்சுதான்னு கேட்டால் அந்த மாணவர்களோட உயிர் தியாகத்தை நம்ம வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். அன்றைக்கு சூழ்நிலையில அது பெரும் வெற்றி. இல்லைன்னா இன்னைக்கு யோசிச்சு பார்க்கவே முடியல. இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த தமிழ்நாடா இருந்திருக்குமா அப்படின்னா கேள்விக்குறி தான். அத்தனை பேரோட உயிர் தியாகமும் பெரும் போராட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாடா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம். அதை நம்ம மதிச்சே ஆகணும். ஆனால் அந்த உயிர் தியாகம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இல்லைனாலும் நம்மளும் ஏதோ ஒரு வகையில் போராட்டு தான் இருக்கும். ஸோ அரசாங்கம் இன்னுமே வந்து அந்த மத்திய அரசாங்கம் இன்னுமே தமிழ்நாடு மேலேயும் தமிழ் மேலேயும் வஞ்சிச்சுட்டு தான் இருக்கு. அது எந்த அரசாங்கம் வந்தாலுமே அது தொடர்ந்து செயல்பட்டு வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஸோ இதில் அந்த அந்த கட்சி சார்ந்த காட்சிகள் காட்டுறதெல்லாம் தவிர்த்துக்கலாமோன்றது என்னோட வாதம். அவ்வளோதான். மற்றபடி ஒரு படமாக பார்க்குறப்போ ஒரு நல்ல படம், நம்மளோட வரலாறை தெரிஞ்சு வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அது முடிஞ்ச அளவுக்கு முழுக்க உண்மையாக கலந்து காட்டணும்னு அவங்க எடுத்த விதமும் நல்ல ஒரு முயற்சி. ஸோ பொங்கலுக்கான ஒரு படமா, செலிப்ரேஷனுக்கான ஒரு படமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு வந்து பதில் இல்லை. ஏன்னா இது ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக மூவி. ஒரு செலிப்ரேஷன் படம்னா ஆப்வியஸ்லி அது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கணும், ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கணும். பட் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் அந்த படம் கிடையாது. இது ஒரு கண்டென்ட் ஓரியன்டான மூவி. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு வரணுமோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட அந்த மாதிரி மக்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் நான் சொல்லுவேன். ஸோ பராசக்தி எந்த மாதிரி படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். ஒரு நல்ல முயற்சி. நம்ம வரலாறு வந்து பெருசாக எதையும் திருச்சி வெளியிலலாம் புதுசாக கலந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் உள்ள விஷயங்கள்லாம் கொடுத்து குழப்பாம என்ன நடந்ததோ அது முழுக்க மாணவர்களின் வெற்றியாக இதை காட்ட முயற்சி பண்ண விதம் பாராட்டத்துக்குரியது தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா முக்கியமாக தமிழர்களோட வரலாறு, அந்த தமிழ் மொழி இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழர்களோட போராட்டம் எந்த அளவுக்கு இருந்ததுன்றதை தெரியல காண உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக பராசக்தி இந்த பொங்கலுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். ஒர்த் வாட்ச் தான். அவ்வளோதான் மக்களை மீண்டும் அடுத்த வாரம் வேற நல்ல திரைப்படம், வேற நல்ல மனுஷன், வேற ஒன்று சந்திக்கிறேன். உங்க விஜய் கிராதுக்கு இது நிமிஷம் ரீல் வந்து போச்சு.